திருப்பாடல் 34:8 சொல்வது போல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். நான் இந்த நாட்களிலே கடந்த 15 நாட்களாக ஆண்டுடைய இரக்கத்தையும் அருளையும் நமது திருத்தலத்தின் பாதுகாவலை தூய ஜெபமாலை அன்னை வழியாக சுவைத்துக் கொண்டு பெற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டு ஆண்டவருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கலைவிடுகின்றது. இந்த வார்த்தையை தவிர எனக்கு வேறொன்றும் இந்த நேரத்திலே என் உள்ளத்தில் இடவில்லை. அன்னை மரியாளோடு இணைந்து மூவோர் இறைவனுக்கு உங்களோடு இணைந்து நமது மறைமாவட்ட பரிவார்களோடு இணைந்து இருக்கிற அனைத்து குருக்களோடும் கண்ணீர்களோடும் இறைமக்களாகிகளோடு இணைந்து நான் ஆண்டவருக்கு இந்த புகழ்ச்சியை தான் சொல்கிறேன். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் கண்டு கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் எப்படி இருக்கும், எப்படி நடைபெறும், என்ன செய்வது என்றெல்லாம் மக்கள் குழம்பி போயிருந்தார்கள். அவ்வப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக வந்து சாமி நம்ம ஊர்ல திருத்தலத்துல இந்த ஆண்டு திருவிழா இருக்குமா, தேர் இந்த வருஷம்னா வெளியே வருமா, நம்ம என்ன செய்து எப்படி சொல்றது, சாமி எப்படியாவது எங்களுக்கு திருவிழா நல்லா இருக்கணும், தேர் இருக்கணும், அதற்காக ஜெபி என்று என்னோடு சேர்ந்து பல முறை நீங்கள் சந்திக்கின்ற போதெல்லாம் தனியாகவும் குழுவாகவும் பேரவையோடும் இணைந்து அன்பிகளோடும் குடும்பங்களோடும் இணைந்து என்னோடு நீங்கள் உரையாடை போதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களில் இருந்த ஆசை இருந்தார். இந்த விழா 89ஆம் ஆண்டு அன்னையினுடைய திருத்தலத்தின் விழா சேரும் சிறப்பமாக எல்லோரும் மகிழ்ச்சி கொள்கின்ற, அருள் பெறுகின்ற, ஆசை பெறுகின்ற அந்த விழாவாக அமைய வேண்டும் என்று விரும்பினோம், ஜெபித்தோம். இதற்காக நமது ஜெபமாலை குழு ஏறக்குறைய 55 நாட்கள் உண்ணான் ஒன்றிருந்து ஜெபித்து இந்த விழாவை அவர்கள் நம்மளோடு வெற்றிகரமாக முடிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எனவே நாம் மீண்டுமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. சென்ற ஆண்டு நம்முடைய மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை தந்தை பேரருள் தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள் ஆலயத்திலே திருப்பதிவு கொடுக்கிற பொழுது புதுநன்மை பிள்ளைகளோடும் அந்த கூட்டத்தோடும் நெரிசலோடும் ஆலயத்திலே பலூன் விளையாட பிள்ளைங்களாம் அமைதியாக சொல்லுங்க, விளையாட பெரிய கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த கூட்டத்தை பார்த்து எல்லோரும் கஷ்டப்பட்டோம். மக்களால் முழுமையாக அதில் பங்கெடுக்க முடியாத ஒரு நிலை. அப்பொழுதுதான் என் உள்ளத்தில் எழுந்தது, நமது மறைந்த ஆயர் முனைவர் சவுந்தரராஜ் பெரியநாயகம் அவர்கள் மாநாடு நடக்கின்ற பொழுது இந்த கெபியை பார்த்தார். வின்சன், எப்படியாவது நீ இங்கிருந்து போறதுக்குள்ள அந்த கெபியை ஏதாவது மாற்றணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகுதான் ஒவ்வொன்றாக கட்டுமான பணிகள், நம் கல்வாரி மலை 14 ஸ்தலங்கள் இவையெல்லாம் முடித்த பிறகு நமது ஜெபமாலை மாநாடு நினைவாகும், மறைந்த ஆயருடைய 50ஆம் ஆண்டு நினைவாகும், இதெல்லாம் நாம் கட்டி முடித்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2020 நமது மறைமாவட்ட பரிவாளர் பேரருள் தந்தை மோசினி ஐ ஜான் ராபர்ட் அவர்கள் திறந்து வைத்தார். அந்த திருவிழாவிலே அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திருவிழாவிலே தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள் திருப்பலியுடைய முடிவிலே நான் உங்களோடு சொன்னேன், என் உள்ளத்திலே எழுந்திருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்தினேன். நாம் நற்கருணை ஆலயத்தை கட்ட இருக்கிறோம். மாதாவுடைய வல்லமையினாலும் ஜபத்தினாலும் கடவுள் விரும்பினால் அடுத்த ஆண்டு நற்கருணை ஆலயத்தினுடைய முகப்பிலே திருப்பலி நடைபெறும், திருவிழா திருப்பலி என்று சொல்லியிருந்தேன். நிச்சயமாக எல்லோரும் நினைவு கூறுவீர்கள். அதை ஆண்டவர் இன்று பல சிரமங்களுக்கு மத்தியிலே செய்து முடித்திருக்கிறார். எனவே இதற்கெல்லாம் மிக மிக அடிப்படை காரணம் ஒரு உந்துதல் சக்தி, நமக்கு ஒரு பெரிய ஜெப உதவி ஆசிர் நம்முடைய மறை மாவட்ட பரிவாளர்
பேரருள் தந்தை மோன்சியர் ஐ ஜான் ராபர்ட் அடிகளார் தான். இந்த எண்ணங்களை நான் வெளிப்படுத்திய பொழுது அவர் சொன்னார், ஆயர் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் தாராளமாக நீங்கள் செய்யுங்கள் என்று. அப்பொழுது நம்முடைய பங்கு பேரவையுடைய கவுன்சில் நம்பரோடு இணைந்து அவரும் சொன்ன பொழுது கண்டிப்பாக செய்ய நான் வருகிறேன் என்றார். வந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்திலே அடிக்கலிட்டு அற்புதமாக இந்த ஆலய பணியை ஆரம்பித்து வைத்தார். இடையிலே நமக்கு பெருந்தொற்று கொரோனா நோயினுடைய தாக்கத்தினால் பணிகள் 2-3 மாதங்கள் முடங்கி போயின. இருந்தபோது நம்முடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்பட்டது, முடங்கி போகவில்லை. கடவுள் நம்மளோடு இருக்கிறார், அன்னை மரியா நம்மளோடு இருக்கிறார். இது நம்முடைய தற்பெருமைக்கு புகழ்ச்சிக்கு அல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்த, இந்த அன்னையை மகிமைப்படுத்த, இந்த அன்னையை வணங்க, இந்த அன்னைக்கு நாம் சான்று பகர இந்த ஆலயத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சான்று இந்த ஆலயம் இங்கே இவ்வாறு இந்த நிலையில் கட்டப்பட்டு இன்று எல்லோரும் மகிழ்வோடு எங்கெல்லாம் அமர்ந்து திருப்பலியை காண வேண்டுமோ அங்கெல்லாம் அமர்ந்து காணுகின்ற ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். எனவே இதற்கு அடிப்படை காரணம் நமது வேலூர் மறை மாவட்டத்தினுடைய பரிபாலன தந்தை பேரூர் தந்தை மோன்சியர் ஐ ஜான் ராபர்ட் அடிகளார் தான். தந்தை அவர்கள் எப்பொழுதும் இந்த மண்ணின் மீதும் இந்த ஜெபமாலை அன்னையின் மீதும் இந்த மக்கள் மீதும் எப்பொழுதும் அக்கறையும் கருசனையும் அன்பும் கொண்ட ஒரு தந்தை. இரக்க குணத்தோடு நாம் இதை கொண்டு சென்றாலும் அதற்கு ஒரு ஆறுதல் சொல்லி அரவணைத்து பக்குவத்தோடு பண்பட்ட ஒரு நிலமாக மனமாக நம்ம எல்லாம் மாற்றி நல்லிடத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 30, 60, 90 பலன் கொடுக்கிற ஒரு அருளை நமக்கு வாரி வழங்கியிருப்பவர் நமது வேலூர் மறை மாவட்ட பரிபாலகர் பேரூர் தந்தை மோன்சியர் ஐ ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்கள். எனவே அவர் காட்டுகின்ற அன்பும் அரவணைப்பும் இந்த அன்னை மீது, ஜெபமாலை அன்னை மீது, இந்த மண்ணின் மீது, இந்த மக்கள் மீது அவர் கொண்டிருக்கிற எல்லா நல்ல செயல்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் இன்று சிறப்பாக அவர் நேரத்தோடு வந்து எல்லாவற்றையும் செய்த அருமையான ஒரு மறையுரை, நம்பிக்கை தருகின்ற அற்புதமான ஒரு மறையுரை. தன்னை நம்ப வேண்டும், அடுத்தவரை நம்ப வேண்டும், அதையெல்லாம் எங்கே செல்ல வேண்டும்? ஆண்டவரில் நாம் ஆழமாக நம்பிக்கொள்ள வேண்டும். இதைதான் நமக்கு அழகாக அவர் படம் பிடித்து காட்டினார். அழகாக பாடலை பாடி நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே பாசமான தந்தை பேரூர் தந்தை மோன்சியர் ஐ ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்களுக்கு இங்க இருக்கின்ற உங்கள் அனைவரின் சார்பாக, இங்க மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து குருக்களின் சார்பாக, இந்த யூடியூபின் வழியாக, ரோசரின் வழியாக இந்த நிகழ்வுகளை, இந்த திருப்பலை கலந்து கொண்டு ஜெபிக்கிற அத்தனை மக்களின் வழியாக நாம் அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய பேரூர் தந்தை மோன்சியர் ஐ ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும். எல்லாத்தோட கை தட்டுங்க. இப்பொழுது நம்முடைய திருத்தலத்தின் நினைவாக நம்முடைய நீதிக்குழு தலைவர் திருவாளர் பி அருள்தாஸ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். திருவாளர் CM லாரன்ஸ், தோமையார் குடும்ப மனையக்காரர் திருவாளர் CM லாரன்ஸ் அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். அருளானந்த குடும்ப மனையக்காரர் திருவாளர் அமர்தாஸ் ஆசி அவர்கள் கிரீடம் அவருக்கு கொடுப்பார்கள். முக்கியமான இடத்துல மயிர் போட்டுங்க. அன்போடு ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்து ஓடோடி வந்து நமக்கு ஒரு ஆறுதலையும் ஆசிரியர் கொடுக்கிற தந்தை ஆரோக்கியசாமி. நேற்று அருமையாக அன்னை மரியாள் ஒரு நற்கருணையின் பேழை என்பதை மிக அருமையாக ஆழமான விசுவாசத்தோடு நமக்கு பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலும் உடன்படிக்கையும் பேழையும் ஒப்பிட்டு அழகான மறைகளை ஆற்றி நம்மை ஆசிரியத்து என்ற திருப்பலியிலே பிரிபேஸ் தொடக்க உரையை மிக அருமையாக பாடியிருக்கிறார்.
தந்தை அவர்களுக்கு, அவருடைய ஜபத்திற்கு, அவர் ஆசீர்வாதத்திற்கு, அவர் அன்பிற்கு நம் அனைவரும் கரங்களை கட்டி நமது நன்றியை பாராட்டு தெரிவிப்போம். இப்பொழுது தந்தை அவர்களுக்கு நம்முடைய நிதிக்குழு தலைவர் திருவாளர் எஸ் ஆரிக்குராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்ம நன்றியை தெரிவிப்பார். அடுத்தபடியாக நம்முடைய வேட்டபுரம் லோயோலா கல்லூரி இல்லத்தந்தை அருட்தந்தை செல்வராஜ் நமக்கு மாநாட்டிற்கு வருகிற எல்லா மக்களுக்கும் தேநீரை வாரி வழங்கியவர், சிற்றுண்டி கொடுத்தவர், நாள் முழு நம்மளோடு இருந்தவர். நாம் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு ஆன்மீக காரியங்களை உதவி செய்கிறவர். நம் படிக்கிற பிள்ளைகளுக்கு போன் அடிச்சாவே கன்செஷன் சீட் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த பங்குக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கிறார். தந்தை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நமது நன்றியை பாராட்டி நம் அனைவரும் சார்பாக காரியங்களை தட்டி தெரிவிப்போம். இப்பொழுது திருவாளர் இளையராஜா அந்தோனியார் குடும்பத்தை சார்ந்த மணியக்காரர் இளையராஜா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிப்பார். இந்த ஏசு ஜெயபாலன் நம்மளோடு கடந்த மாதம் 10ஆம் தேதி நமக்கு திருப்பல் நிறைவேற்றி அவருடைய குடும்பத்தினுடைய திருமணத்தை நிறைவு செய்து விடுமுறையில் சென்று இன்று நம்மளோடு இந்த திருநாளிலே பங்கெடுத்தது நமக்கு எல்லா ஆனந்தம் மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் காட்டுகிற எல்லா அன்புக்கும் அவர் நமது மக்களுக்கு 2 ஆண்டுகள் ஏறக்குறைய 4 லட்சம் என்று பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியுதவி நமது மறைமாவட்ட ஆயருடைய அனுமதியோடும் நம்முடைய மறைமாவட்ட முதன்மை அன்றைய முதன்மை தந்தை இந்நாள் பரிபாளருடைய அனுமதியோடும் இதை செய்து 2018 ஜூன் மாதம் 24ஆம் தேதி தந்தை பேரறிஞர் தந்தை நமது பரிபாளர் அவர்தான் அதை ஆரம்பித்து வைத்தார். 2019 அருட்தந்தை ஜேம்ஸ் கொடுத்தார். 2020 அவருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்த போதிலும் நமக்கு கொரோனா காலத்திற்காக ரூபாய் 50,000 அளித்து நமக்கு உதவி செய்தார். எனவே அவருக்கு வாய்ப்பு இருந்திருப்பதெல்லாம் நம்மளோடு எல்லா நிகழ்வும் பங்கெடுக்கிறவர், நம் நிகழ்வை பார்ப்பவர், நமக்காக ஜெயிப்பவர் தந்தை ஏசு ஜெயவன் அவர்களுக்கும் நாம் நமது மனமாத நன்றி தெரிவித்து திருவாளர் சவேரியார் குடும்பம் மணியக்காரர் திருவாளர் அன்பு அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிப்பார். அடுத்தபடியாக நம்முடைய அருட்தந்தை சந்தியார் சாணிப்பொன்னி பங்கு தந்தை எப்பொழுதும் நமக்கு, நான் அடிக்கடி சொல்லுவார் கிளமன் சொல்றேன், நமக்கு எப்போது 108 அவர் தான். அவசர உதவிக்கு நமக்கு எப்பொழுதும் ஓடோடி எந்த நிகழ்வாக இருந்தாலும் உதவி செய்கிறார். நோன்னு சொல்லவே மாட்டார். எனவே அப்படிப்பட்ட நல்ல தந்தைக்கு சகோதர வாஞ்சியோடு நன்றி தெரிவிப்போம். அவருக்கு வணக்க சின்னப்பருடைய குடும்பணியக்காரர் திருவாளர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்ம நன்றி தெரிவிப்பார். எப்பொழுதும் நமக்கு எப்பெல்லாம் கூப்பிட்டாலும் சரி எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிறவர் தந்தை மாறன் அவர்களுக்கு நமது பங்கு பேருடைய இணை செயலாளரும் பவுலடியார் குடும்பத்தினுடைய மனையக்காரமாகிய திருவாளர் எஸ் லூதுசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிப்பார். இன்னொரு தவிர்க்க முடியாத சூழலில் வர முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் இன்று நம்மளோடு ஜெபித்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நமது மனமான நன்றி பாராட்டி கரங்களை கட்டி தெரிவிப்போம். நம்முடைய பங்கு பேரவை செயலாளர் திருவாளர் ஐ ஜான்சன் குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வருவார். உதவி பங்கு தந்தை நமது திருத்தலத்தை கூட அருட்தந்தை இறுதியாக இருக்கும்போது அவர் பிரதராக பணியாற்றிருக்கார் சொல்லியிருக்கிறார். எனவே தந்தை அவர்கள் நம்மளோடு நமக்கு ஜெபித்திருக்கிறார். அவர் சேத்பட்டில் இருக்கும் பொழுது டைரக்டராக இருக்கும்போது டொமைன்ஸ் ஆகிய வாய்ஸும் ஒரு நாள் நமக்கு இரவு ஆராதனை நடந்திருக்கிறார் 1 மணி நேரம். எனவே தந்தை அவர்கள் செய்த எல்லா ஜபங்களுக்கும் ஆசிரியருக்கு நன்றி கூறி நம் அனைவரின் சார்பாக நம்முடைய இளைஞர் மன்ற தலைவர் திருவாளர் செல்வன் மோனீசன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிப்பார். அவர் ஆர்மி செலக்ஷன் கண்டிப்பாக செலக்டட் மாதா நன்றி சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக நம்முடைய அருள் சகோதரர் திருத்தொண்டர்
அமுதன் அடிகளார் அவர்கள் நமது வேட்டவலத்திலே திருத்தொண்டராக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக இளைஞர் மன்ற தலைவி செல்வி மரியா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிப்பார். ஆமா, வேலையே போகாம திருத்தலத்திற்காக, திருப்பள்ளிக்காக, ஆராதனைக்காக உழைத்து கொண்டிருக்க பாடல் குழு தம்பி அருள் நோமன், அவருடைய தந்தை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அமலதாஸ், எந்த பைசாவும் என்கிட்ட வாங்கினதே கிடையாது. அவர்கள் எல்லாவற்றிலும் என்னோடு இருந்து பக்கபலமாக, அதிலும் அருள் நோமன் மறக்கவே முடியாது. என் தாயினுடைய இறப்புக்கும் சரி, அது நினைவுக்கும் சரி, சென்னையிலிருந்து பைக்கிலே வந்து என்னோடு இருந்து என்னுடைய இன்பத்துக்கு பங்கெடுத்து நல்ல தம்பி, வாழ்நாளோடு மறக்க மாட்டேன். நல்ல தம்பி, எப்பொழுதும் எதுவுமே வெளிப்படுத்திக்காம சொல்வதை அப்படியே செய்கிற ஒரு நல்ல தம்பி, திறமை சார்ந்த ஒரு தம்பி, நல்ல திறமைசாலி. என்ன அருமையாக வாசித்தார். சென்ற ஆண்டு எல்லோரும் பாராட்டினார்கள், இந்த ஆண்டும் எல்லோரும் புகழ்கிறார்கள். ஏனென்றால் அவங்க ரோசரி டிவிலையும் யூடியூபிலும் பரவி கொண்ட ஒரு புகழ். எனவே தம்பி அருள் ரூமன் அவருடைய குழுவிற்கும் அவருடைய தந்தைக்கும் நாம் அனைவரும் கரங்களை தட்டி பொன்னாடை போர்த்தி நம் நன்றி தெரிவிப்போம். தம்பி வாங்க, உங்களுக்கு நம்முடைய மறைமாவட்ட இசைவேந்தர், நம்முடைய பரிபாலகர் பேரூர் தந்தையும் சைட் ஆண்டாம் கடிலா அவர்கள் பொன்னாடை போர்த்து இதை வாழ்த்துவார். கை தட்டுங்க, தம்பி எப்படி வாசித்தாரு. அதற்கடுத்து அவர்களோடு பாடல் இசைக்கருவிகளை மீட்டிய வாசித்த தபலிஸ்ட் தம்பி ஜோஸ், ஆசிரியர் தாஸ், அங்கே இருக்கிற கிட்டார் வாசிக்கிற சகோதரர் பேர் தெரியல, மன்னிக்கும், திருவண்ணாமலை தெரியாது. அதில் அவருக்கும் மற்றும் பாடல் பாடிய அனைத்து சகோதரிகளுக்கும் எனது மனமான நன்றிகளின் பாராட்டுகளும் கலைஞர் கட்டி தெரிவிப்போம். அவங்க எல்லாரும் நான் ஞாயிற்றுக்கிழமை டேம் கூட்டுப்பாங்க நினச்சேன், இல்லாததால அச்சரப்பாக்கம் அவங்க கூட்டு போயிட்டு மலையில் நல்லா ஒரு ஜபம் பூசை வைக்கிறோம். ஜபம் எல்லாம் செஞ்சு அவர்களுக்கு நல்ல உற்சாகம், நல்ல உணவு தரமாக, பங்கு காசு இல்லை, மக்கள் காசு, பூச காசு தர யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதனால நீங்கள் கேட்கிற பிரியாணியை நானே உங்களுக்கு வாங்கி கொடுத்து நானும் உங்களோடு பயணிக்கிறேன். நீங்கள் செய்த எல்லா உதவிக்கும் கொடான ஒரு நன்றி. இந்த 89வது ஆண்டு பெருவிழாவை பல ஆய்வுகள் இவளை மேற்கொண்டு சீரும் சிறப்புமாக நடத்த முடித்த நம்முடைய பங்கு தந்தை பேரர் திரு முனைவர் வின்சென்ட் ராஜ் அவர்களுக்கு பங்கு பேரவையின் சார்பாக இந்த பொன்னாடை அளித்து மகிழ்கிறோம். நம்முடைய அருள் சகோதரிகள் நம்ம ஊருடைய பாரம்பரியம் காலையில் திருப்பலி, மாலையில் தேர், ஆராதனை எல்லாவற்றையும் அவர்கள் தான் செய்யணும். இந்த ஆண்டு அன்புக்குரியவிலே அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்லணும். 8 மணியாக்காரர்களும் அவ்வளோ ஒற்றுமையாக 8 குடும்பத்தோடு மிக அருமையாக போட்டி போட்டுன்னு தேரையும் திருப்பலியும் ஆராதனையும் மிக சிறப்பாக செய்து முடித்தார்கள். எனவே அவர்களுக்கு நம் அனைவரும் ஜோராக கலை தட்டி நாம் நன்றி தெரிவிப்போம். 8 பேரும் வாங்க. முதல்ல 8 பேருக்கு இப்பொழுது நம்முடைய மறைக்கோட்டை முதன்மை தந்தை அவர்கள் பொன்னாடை போட்டு நன்றி தெரிவிப்பார். திருவாளர் CM லாரன்ஸ், ராயபுரம் மனையக்காரர் திருவாளர் அந்தோனிசாமி என்கிற அந்தோனி குரூஸ், அருளாளர் மனையக்காரர் திருவாளர் அமர்தாஸ் ஆசிரியர், வளர்ச்சி மேற்பர் குடும்பம் மனையக்காரர் திருவாளர் ஆரோக்கியதாஸ், அந்தோனியார் குடும்பம் மனையக்காரர் திருவாளர் இளையராஜா, கிறிஸ்தோசியப்பர் குடும்ப மனையக்காரர் திருவாளர் சகாயநாதன், பவுலடியார் குடும்ப மனையக்காரர் திருவாளர் நூதுசாமி, சவேரியார் குடும்ப மனையக்காரர் திருவாளர் அந்தோனிசாமி அன்பு. ஆனால் அவர் பொன்னாடை கொடுக்கும் போது நான் லாரன்ஸ் என்பவர் ஜமீன்தார் குடும்பம் லாரன்ஸ் சொல்லுவாங்க. அவர் இருக்கிறாரா? இருந்தால் அவருக்கு போடுவோம். பாட்டில் நம்மளுக்கு வாங்கட்டா டேய். அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக
முக்கிய நபர்களுக்கு மட்டும் இந்த பொன்னாடை போட்டுக்கிறோம். மற்ற எல்லா நன்கொடையாளர்களுக்கும் அன்பீட்டு எல்லாருக்கும் நாளை தான் கொடியிறக்கப்பட்டார். இப்பொழுது நமது பங்கு பேரவை முக்கியஸ்தர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் திருவாளர் எஸ் நன்றி தெரிவிப்பார். செயலாளர் ஜான்சன் குமார், பொருளாளர் எல் ஞானசேகர், இணை செயலாளர் திரு லூலுசாமி, நீதிக்குழு தலைவர் திருவாளர் பி அருள், நிதிக்குழு தலைவர் திருவாளர் ஆரோக்கியராஜ், கல்விக்குழு தலைவர் திருவாளர் அருள்தாஸ் ஆசிரியர் அவருக்காக ஜெபிப்போம். மருத்துவர் இருக்கிறார். திருவழிபாட்டு தலைவர் திருவாளர் சார்லஸ் பம்பர மாறி வேலை செஞ்சார். இந்த 15 நாள் புராணங்களை கண்டுபிடித்த தொடர்ந்து 24 நேரம் பங்கு சமநிலையில இருப்பார். அருள் சகோதரிகள் மிக அருமையான பணியாற்றினார்கள். எல்லோருக்கும் நமது மனமான நன்றி தெரியும். முதல்ல நம்முடைய சுப்பீரியர் புஷ்பாபாய் அவர்கள், அம்மாவாங்க முன்னாள் சுப்பீரியர் அருள் சகோதரி அந்தோனியம்மா அவர்கள், அருள் சகோதரி சூசிமரி அவர்கள், வேட்டை வளர்த்து நம்ம உதவி செய்து வந்திருக்கிற 2 அருள் சகோதரிகள், நம்முடைய சுப்பீரியருடைய சகோதரி வந்து ஒரு அம்மா, வயசான அம்மா வாங்க, அவங்களுக்கும் எல்லாரும் வாங்க, 6 பேர் வாங்க. அவர்களுக்கு நமது மண்ணின் மைந்தர் அருள் தந்தை இயேசு ஜெயபால் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிப்போம். சாமி, அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக நமக்கு ஒளி ஏதாவது பிசுறு வந்துச்சா அவரை விடவே 10 நாளும் பெசஞ்சு எடுத்துக்கணும். அவரை அந்த அளவுக்கு அருமையா எல்லா மரத்திலும் லைட்டு, எல்லா கட்டடத்திலும் லைட்டு, எல்லா இடத்திலும் ஒளி. ஏன்னா அவர் வந்து ஒளிமயமா நம்ம செயல்பட்டார். ஜான்சன் குமார் நேற்றிரவு என்னோடு 10 மணியிலிருந்து என் பகலாம் வேலை செஞ்சார். எல்லாம் பூச முடிச்சுட்டு காலையில் 6:45 நான் போயிட்டேன். அவர் என் பொண்ணாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கண்விழிச்சு என்ன பண்றது ஒவ்வொன்றா எல்லாவற்றையும் சரி செய்து முடிச்சுட்டு, எனவே அற்புதமாக செயலாளராக இருந்து பங்குக்கு பல பணிகளை உதவி செய்கிற தம்பி ஜான்சன் குமார் அவர்களுக்கு எங்கள் மனமான நன்றி. அவருடைய குழுவுக்கு எல்லாருக்கும், அண்ணாமலை பிரதர் மற்ற அவருக்கு அண்ணாமலை, அவர் எல்லாருக்கும் என் மனமான நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் மனமான நன்றி. பெங்களூர்லேருந்து, பாண்டியிலிருந்து, திருச்சியிலிருந்து, திருவண்ணாமலையிலிருந்து, சென்னையிலிருந்து பல மைல்கள் கடந்து தொடர்பு கொண்டு என்னோடு அவ்வப்போது நான் கேட்குற உதவி செஞ்சுட்டு எல்லாவற்றுக்கும் எனக்கு பெருமையாக இருக்கிற அனைத்து மக்களுக்கும், பெங்களூர் மக்கள் 75,000 நன்கொடை கொடுத்துருக்குறாங்க மாநாட்டுக்கு முந்தி. இப்போ பெங்களூர் வந்து வந்தாரு, டைல்ஸ் போட்டுத்தான்னு கேட்டேன். சாமி இல்லை 50,000 அருள் சொல்லியிருக்கிறார். எம்இடி வேலை செய்யுது, கைத்தட்டு ஜோரா நல்ல மனசு வரமாட்டேங்குது. கைத்தட்டு எவ்வளோ செய்யணும் நம்மளாம். இப்படி நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிற மக்கள். அலெக்சாண்டரை பற்றி ஒரு நாள் வந்தார், என் பிரசங்கம் கேட்டார் மருத்துவ பொண்ணுங்க பற்றி. அவர்களும் தெரியல, பிரசங்கம் முடிச்சுட்டு உடனே சாமி அவரார் நான் 1 லட்ச ரூபா கோயிலுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். 1 லட்ச ரூபாய் அப்படியே கொடுத்துட்டாரு. கைத்தட்டு அவர் விசாரிப்பாங்க. நம்ம மறையரை கேட்டு அப்படியே கண்ணீர் வச்சுட்டார். அன்புக்குரியவர்களே, நாம் பேசுவதை வாழ்கிறோம், வாழ்வதை பேசுகிறோம், வாழ்வும் செயலும் நாம் அன்னையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இல்லை, நீங்கள். எனவே எப்போது நானும் சேர்ந்து பயணிக்கிறேன் அவ்வளோ. எனவே இப்படி வந்திருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர நண்பர்கள், உபகாரிகளுக்கும், உதவியாளர்களுக்கும், வந்திருக்கிற அனைத்து வெளியூர் மக்களுக்கும் இந்த மனமாக நன்றி. நீங்கள் எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும், வளமோடு இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு, எந்த ஆபத்து, விபத்து, எந்த தொற்று இல்லாமல் வாழ வேண்டும் என்று நாள்தோறும் என்னுடைய திருப்பலியிலும் ஜபத்திலும் ஜபமாலும் கண்டிப்பாக ஒப்புக் கொடுப்பேன் என்று நான் உங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் இந்த தேர் எப்படி போகும், என்னென்ன சட்ட சிக்கல் கேட்டு சாமி 30 பேருக்கு லாக்டவுன் போட்டாங்கன்னா சொல்றது. நான் சொல்லி மாதா விரும்பினா மாதா போகிறாங்க, மாதா எங்க இருந்தாலும் ஜபிப்போம் செய்வோம். எனவே எனக்கு எந்த தடையும் இல்லாமல் மிக அருமையாக உதவி செய்கிற நமது வேட்டவரம் காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும்
நாம் மனமான நன்றிகளையும் பாராட்டு தெரிவிப்போம். வந்திருக்கிற ஆய்வாளர்கள் தயவு செய்து திருப்பலை பிடித்துவார்கள். அதை சிஐடி நம்முடைய சப் இன்ஸ்பெக்டர் இருந்தால் திருவாளர் சசிகுமார் அவர்கள் தயவுபோது வேலைக்கு வரவும். அவர்களுக்கும் நமது மனமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கலகத்தை தெரிவிப்போம். அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களை நாம் தேர்வு செல்வதற்கு இன்று மாலை பேருதயத்து நமது சட்டமன்ற துணை சபாநாயகர் மாண்புமிகு கு. பிச்சாண்டி அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார். அவர் இன்று 7 மணிக்கு மாலை வருகிறார். அவரே வந்து பேரவைத் தந்தை பங்கிராஸ் அவர்கள் திருப்பலி முடிந்து தேரை மதித்த பிறகு நம்முடைய சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற வேட்பாளரும் துணை சபாநாயகர் மாண்புமிகு பிச்சாண்டி அவர்கள் வருகிறார்கள். எனவே இதை அவரே தொடங்கி எல்லா இடங்களிலும் நீங்கள் எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் போங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, நல்லபடியாக வாங்க. எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ தேர் போகிறதுக்கு தண்ணி வழி சேரு சகதியிலையோ அங்கெல்லாம் தேர் வரும். மற்றபடி செடி கொடியெல்லாம் வராது. எனவே இதற்கு பேருதவியாக இருக்கு நம்முடைய மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களுக்கு நாம் அனைவரும் முன்கூட்டிய கரங்களை கட்டி நம் நன்றி தெரிவிப்போம். அதை வரவேற்காக காத்திருப்போம். அன்புக்குரியவர்களே, பீட சிறுவர்கள், அன்பு குழந்தைகள், பீட சிறுவர்கள் இந்த 15 நாட்களும் போட்டி போட்டு வேலை செஞ்சாங்க. பத்தி பிடிக்கிறது பூசை பண்ணல, சேரெல்லாம் பத்திக்கு போடணும், சேரெல்லாம் திரும்ப எடுத்து வரணும், கோயிலெலாம் கதவு போட்டணும், லைட்லாம் பண்ணணும், என்ன சொல்ல சாமியாருக்கு போயிட்டு வாங்க சொல்ல வரைக்கும் வேலை செய்யணும். அன்பான குழந்தைகள், அவர்களுக்கு நமது மனமான நன்றிகளும் பாராட்டுகிறோம். வருஷம் அவங்களை நான் காட்டு கோயிலுக்கும் சாப்பிட்டு கூட்டு போவேன். இந்த வருஷம் பாடல்களும் சேர்ந்து நாம் பயணிப்போம். எனவே அவர்களுக்கும் நமது மனமான நன்றிகளின் பாராட்டுகளும் கலைகளை கட்டி தெரிவிப்போம். அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு வேதியர் டொன்போஸ்கோ எப்பொழுதும் நாமும் எப்போ நேற்று நைட் அவர் முடியல பாவம், இந்த இடத்துல படுத்துட்டு 1 மணி நேரம் நாங்கள் தான் இருந்து அப்பப்போ கருத்து எனக்கு முடியலதான் 2 நிமிஷம் அப்படின்னாலும் நானும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக நிறுத்திக்கிட்டேன் சேர்லேயே. ஆனால் அவர் வந்து எல்லாத்தையும் சிறப்பாக செய்தார். நான் நீங்கள் வந்து சாமியார் சீக்கிரம் சாப்பாட்டார் அது தான் போனேன் எனக்கு. மற்றபடி மிக அருமையாக தயார் செய்த வேதிய டொன்போஸ்கோ அவர்களுக்கு நமது மனமான நன்றிகளை பாராட்டு தெரிவித்து, நம்முடைய பரிபாலகர் தந்தை அவர்கள் அவர் செய்கிற எல்லா செயல்களுக்கும் நமது நன்றியும் பாராட்டையும் தலைகளை பற்றி தெரிவிப்போம். நம்முடைய டிஜிட்டல் ராஜா அவர் எப்பவுமே கடைசி நாள் நிறைய சொல்லலாம். அதுக்காக தான் என்னுடைய உடன்பிரவாச சகோதரர் எல்லாவற்றும் 1 பைசா வாங்காம நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஆசைப்பட்டதெல்லாம் மாதா செய்ய வைக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து எனக்காக ஆசை, மாதாவுக்காக கடவுளுக்காக மக்களுக்காக என் உயிரை உடலும் ஆவியும் மக்களும் மண்ணுக்கு அழகாம். எனவே இந்த பணியை செய்ய எனக்கு பெருமுடியாக இருப்பது ராஜா. என்ன மாதிரி இதுவரைக்கும் எவ்வளோ டைம் நம்ம நேற்று நைட்டோட 30,300 பேர் நம்முடைய இது பார்த்துருக்குறாங்க. ரோசரி டிவி எல்லாம் கை தட்டி பாராட்டு தெரிவிப்போம். ரோசரி டிவியும் பார்த்துக்கிறாங்க, லைவ்ல தெரியும். நம்ம அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் நெட்ல இருந்து ஷூட்டிங்ல இருந்து அதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி அது எல்லாவற்றையும் சரி செய்கிற ஒவ்வொரு மாதம் 7ஆம் தேதி நற்செய்தி கூட்டம் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக நமக்கு உதவி செய்கிற அன்பு சகோதரர் ராஜா. இந்த டிஜிட்டல் பேனர்லாம் இப்படிதான் வேணும், இப்படிதான் வேணும். இந்த பேனர் நான் 3 நாள் எடுப்பேன், அவர் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இந்த பண்ணு இந்த கம்மா அந்த புள்ளி சலிக்காம உட்கார். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக உதவி செய்கிற அன்பு சகோதரர் ராஜா. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா மாதா பக்தி பரப்புவதற்காக 500 படம் லேமினேஷன் வந்து அவர் தயாரித்திருக்கிறார். அதை நம்முடைய பரிபாலகர் வெளியிட முதல் காப்பி லோயலா கல்லூரி ரெக்டர் அவர்கள் பெற்றுக்கொள்வார். வாங்க. அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாட்ச்மேன் தாத்தா பெரியவர் நினைக்கிறார் திருவாளர் புஷ்பநாதன் அவர்களுக்கு நமது மனமான நன்றிகளை பாராட்டுகளும் தலைமை தட்டி தெரிவிப்போம். ஏற்று சார் தாமஸ் எல்லாருக்கும் தண்ணி ஊற்றிக்கிறார். அன்பு சகோதரர் தண்ணி காட்ட மாட்டாரு, தண்ணி ஊற்றிக்கிறாரு.
எல்லாரும் சமைக்கிறாரு. சகோதரர் தாமஸ் அவர்களுக்கும் மனமான நன்றி. நீங்கள்லாம் பசியாக இல்லாமல் வச்சு லைட்டாக ஜோக் பண்ணுறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய அன்பு சகோதரர் வில்லியம், நீங்களாம் மறந்துருக்கேன், மறந்தே மாட்டேன். மார்வழி திடீர்னு வந்து சாமியாருங்க ஜாப் பண்ண முட்டிப்பட்டு அழுதாரு. ஜெபிச்சேன், நல்லா இருப்பாரு, நல்லா இருக்குன்னு சொன்னாரு. என்ன பண்ண வேலை கொடுத்தாரு. நான் எனக்கு பயமா வேலை அப்படியே அணில் மேல் படுத்துட்டு வேலை செய்யறாரு. அப்படியே சாஞ்சி அடிச்சேக்க ஒரு பக்கம் சதினே இருக்குது. அந்த இடத்துல ஆணிலாம் சரி இறங்க மாட்டோம். அந்த அளவுக்கு மிக அருமையான சட்டங்களை கொண்டு வந்து போட்டு ரேப்பெல்லாம் போட்டு ஏதோ பண்ணி சரி பண்ணிட்டார். எனவே வில்லியம், அவருடைய குழு, அவருடைய தந்தை அந்தோனி அவர்கள், அவருடைய உடன் தந்தை அந்தோனி அவர்கள் எல்லோரும், அருள், அந்தோனி, ராபர்ட் எல்லோரும் வேலை செஞ்சார்கள். அவர்களுக்கு அனைவரும் சார்பாக வில்லியம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. வில்லியம் வாங்க, இருக்கிறீங்களா? வாங்க. வில்லியம், ஜான் மற்றும் அவர் குழு வாங்க. அன்புக்குரியவர்களே, தேவை எல்லாவற்றுக்கும் சிறப்பு நாளைக்கு பூ அலங்காரம் வந்து ராபர்ட் அவருடைய குழு, அவர் தந்தை எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் நாளைக்கு சிறப்பு. இன்னைக்கு நேரம் கிடந்தனால அவருக்கு மட்டும் போகும். அன்பானவர்களே, மீண்டுமாக ஒவ்வொருவரையும் மறை மாவட்டத்தின் பெயராலே இருக்கிற அனைத்து குழுக்கள் சார்பாகவும் திருவிழா வாழ்த்துக்களையும் நீங்கள் செய்த எல்லா நல்ல பணிகளுக்கும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் உங்களுக்கு உரித்தாகிக் கொண்டு அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக பின்புறம் இருந்து இவ்வளவு நேர்த்தியாக திட்டமிட்டு பங்கு மக்களோடு இணைந்து பங்கு செய்த பங்கு தந்தை எல்லாரும் ஓடி கொண்டாட போகிறாரு. அவருக்கு நாம் கொண்டாட போகிறது எல்லாமே நம்முடைய ஜபங்களும் வாழ்த்துக்கள் மட்டும்தான். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஜபங்களையும் வாழ்த்துகளையும் மீண்டும் தெரிவித்து தொடர்ந்து இந்த அன்னையின் ஜபமாலையை நாம் தெரிவித்து அந்த மாதம் முழுவதும் வாழ்த்து சேர்க்கும். அந்த அன்னையினுடைய ஆசை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி திருவாளர் தேவா அவர்கள் ஆக்சிடென்ட் ஆகி அவர் கார் தூர போயிடுச்சு. அவர் அமைச்சர் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவர் இருந்துட்டார். ஆனால் நம்ம எல்லாம் ஜெபிச்சோம். ஜபமால மாதம் அதிசயம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவர் சார்ந்து வந்திருக்கிறார். அவருக்கு பொன்னாடை போட்டு நன்றி தெரிவிக்கிறோம். மரியே வாழ்க. எனக்கு நடந்த சம்பவம் எல்லாருமே தெரியும். நான் இருப்பேன் இல்லைன்றத முடிவு மாதா எல்லாருமே நிற்க வச்சிருக்காங்க. ஆனால் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னா சாதாரணமான சமாச்சாரமும் இல்லை, அவர் லேசப்பட்ட காரியமும் இல்லை. அந்த மாதாவுக்கு கோடான கோடி நன்றி சொன்னாலும் தீராது. ஏன்னா எனக்கு நடந்த சம்பவம் அப்படிப்பட்ட சம்பவம். என் எதிரிலேயே கால் விழுந்து கிடக்குது. என் கண்ணால் பார்க்குறேன். கடவுளே, இது என்ன சோதனை, நான் எப்படி இதுக்கு மேலே நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை கலங்கினேன். அதுக்கப்புறம் மயக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போகிறேன். டாக்டர்கிட்ட ஜிஹெச்சில் சொல்கிறேன், டாக்டர் என்ன இதுக்கு மேலே நான் உயிர் வாழக்கூடாது, என்னை எப்படின்னா முறிச்சு போட்டாச்சு என்னை சாகடிச்சிடுங்க, இதுக்கு மேலே என்னால் உயிர் வாழக்கூடாதுன்னு கெஞ்சிறேன், அழுகுறேன். அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கவர்னருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கட்டுப்பட்டு மியாதிக்கு மேலே மெட்ராஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. அங்கே போய் அழுகுறேன், டாக்டர் இதுக்கு மேலே நான் வாழ மாட்டேன், என்னை வாழறதுக்கும் முடியாது, தயவு செஞ்சு என்னை இப்படி ஊசி போட்டு சாவடிச்சிருக்கேன்னு கதறினேன். ஆனால் அந்த டாக்டருங்க சரின்னு சொல்லிட்டு என்னை மயக்க ஊசி போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 3 நாள் வரைக்கும் என் உயிர் எனக்கு இருந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அப்படியே எப்படியோ அது உங்களோட வேண்டுதல் எனக்காக மனம் உருங்கி ஒவ்வொரு எப்படிலாம் வேணுங்கன்னு ஃபாதர் சொன்னாங்க, ஊர் மக்கள் சொன்னாங்க, ஃபாதர் எப்படி எனக்காக வேண்டாரு, மக்கள் ஜெபமாலை குழு ஆரம்பிச்சு இந்த ஜெபமாலை குழு எங்களுக்காக வேண்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நான் சொல்ல காதால் கேட்டிருக்கேன். அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும் அந்த மாதாவோட ஆசிரியர்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அதே போல உண்மையிலுமே நம்ம சாமர் பரிசுமா சொல்லக்கூடாது, ஜெபமாலை பக்தி உள்ளவர், மாதா பக்தி உள்ளவர், அவரோட வேண்டுதல் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரை பற்றி நிறைய டைம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கும் போது மாதா பற்றி தான் பேசுனாங்க 2 பேரும். ஏன்னா அந்த மாதா மேலே இருக்கிற பக்தி விசுவாசம், அதனால தான் இன்னைக்கு அவன் சரசதமாக எதை சொன்னாலும் தானே நடக்குது. அது அதனால இந்த கோயிலையும் புதுமையும் நடக்கிற வாய்ப்புள்ள இந்த தேவ மாதாவுக்கு நமக்கு அனைவரும் கோடான கோயில் சொல்லி மரியே வாழ்க, மரியே வாழ்க.
மரியே வாழ்க. நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவருடைய அடக்கமும் திருமணி இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஜெபமாலை அதனுடைய விழாவில் சிறப்பாசிரியராக தலைவர் புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின்படியாம் மனித இனத்தை கனிவரத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளர்ப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஜெபமாலை அன்னையின் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களா. இன்று ஜெபமாலை அன்னையுடைய விழாவை கொண்டாட இறைப்பற்றலோடு கூடியிருக்கும் நீங்கள் அவர்கள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசலாகிய வெற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு